இன்னொரு காரியம், நம்ம அதிக முக்கியத்துவத்தை யாருக்கு கொடுக்கணும்னா ஆண்டவருக்கு தான் கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல பாருங்க, நம்ம உலக உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுத்துடுறோம். இன்னைக்கு வசனம் சொல்லுகிறது, என்னை விட தன் தகப்பனையாவது, தன் தாயாவது, தன் சிநேகிதனாவது என்னையும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன விஷயம்னா, ஆண்டவரை விட அதிகமாக நம்ம யாரை நேசித்தாலும் அது ஆண்டவருக்கு பிடிக்காது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளையா இருக்க முடியாது. ஏன்னா ஆண்டவருக்கு பொசசிவ்னஸ் ரொம்ப ஜாஸ்தி. இப்போ பாருங்க, இப்போ 2 பேர் லவ் பண்ணுறான்னு வைங்களேன், சும்மா எக்ஸாம்பிள் சொல்ல, அதுக்குன்னு போய் யாரை போய் லவ் பண்ணிடாதீங்க. இப்போ 2 பேர் லவ் பண்ணுறாங்கன்னா, அந்த பையன் வந்து அந்த பொண்ணு வந்து அந்த பையனை தவிர வேறு யார்கிட்ட அந்த பொண்ணு பேசினாலும் அந்த பையனுக்கு கோவம் வரும், அது ஏற்றுக்க மாட்டான், சண்டை வரும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கெல்லாம் தெரியும், ஏன்னா நீங்கள் நல்லவங்க, உங்களுக்கு தெரியாது. நாங்களாம் கொஞ்சம் பாவிகள்ல, அதனால எங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்துருக்கோம். இப்போ அந்த பொண்ணு வந்து வேற யார்கிட்ட பேசினாலும் இவனால் தாங்கிக்க முடியாது. ஏன்னா நான் லவ் பண்ணுற பொண்ணு என்கிட்ட தான் பேசணும் அப்படின்னு அந்த பொசசிவ்னஸ் இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள கூட இருக்கும் பாருங்க. தன்னுடைய மனைவி தன்னை விட யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் அந்த கணவனுக்கு பிடிக்காது. அதே மாதிரி மனைவிக்கும் தன்னை விட வேற யாருக்கு கணவன் முக்கியத்துவம் கொடுத்தாலும் அந்த மனைவிக்கு பிடிக்காது. அந்த பொசசிவ்னஸ் இருக்கும். அதே பொசசிவ்னஸ், அதை விட அதிகமான பொசசிவ்னஸ் தான் ஆண்டவருக்கு இருக்கு. அவர் வந்து இஸ் அ ஜெலஸ் காட் அப்படின்னு ஆங்கிலத்தில் எழுதப்படும். ஜெலஸ்னா அந்த பொசசிவ்னஸ், அந்த பொறாமை ஆண்டவருக்கு இருக்கும். நம்ம ஆண்டவரோட அதிகமாக யாரையாவது லவ் பண்ணிட்டோன்னு வைங்களேன், புரிஞ்சுக்கோங்க, அதுதான் கடைசியா அந்த ஆண்டவர் தூக்க போறான்னு புரிஞ்சுக்கோங்க. உண்மை அதுதான். ஆண்டவரோட அதிகமா உங்க கணவனை நீங்க நேசிச்சிட்டீங்கன்னா உங்க கணவன் உங்களுக்கு இருக்க மாட்டாரு, ஆண்டவர் தூக்கிடுவார். ஆண்டவரோட அதிகமா உங்க மனைவியை நேசிச்சிங்கன்னா உங்க மனைவியை ஆண்டவர் தூக்கிடுவார். ஆண்டவரோட அதிகமா உங்க பிள்ளையை நேசிச்சிட்டிங்கன்னா உங்க பிள்ளையை தூக்கிடுவார். ஆண்டவர் அதிகமா உங்க நண்பர்களையோ உங்க அப்பா அம்மாவையும் நேசிச்சு ஆண்டவர் தூக்கிடுவார். ஃபர்ஸ்ட் லவ், ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, முதன்மை முக்கியத்துவம் யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும்? ஃபர்ஸ்ட் லவ் என்னைக்குமே நம்ம அப்பாவுக்கு தான். ஏன்னா அவர் அதுக்கு தகுதியானவர். உண்மையா இல்லையா? தகுதியானவர். ஏன்னா நமக்காக யார் உயிரை கொடுத்தா? ஆண்டவர் தான் உயிரை கொடுத்தாரு. அவர் உடம்புல இருக்கிற அத்தனை ரத்தத்தை சிந்தி பரலோகத்து மகிமையில இழந்துட்டு நம்மளை போல ஒரு சாதாரண மனுஷனை வந்து நமக்காக உயிரை கொடுத்து இவ்வளோ தியாகத்தை அவர் செஞ்சிருக்கிறார். நம்ம குடும்பத்தில் யாராவது நமக்காக உயிரை கொடுப்பாங்களா? உங்கள் கணவனோ மனைவியோ உங்கள் அப்பாவோ அம்மாவோ சொந்தமோ பிள்ளைகளோ உங்களுக்காக உயிரை கொடுப்பாங்களா? சொல்லலாம், உனக்காக உயிரை கூட கொடுப்பேன், நீ தான் என் உயிர்னு சொல்லுவாங்க. ஆனால் உயிரை கொடுக்க மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இப்போ நம்ம குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் ரொம்ப நேசிக்கிறோம், இறந்துட்டாங்கன்னு வைங்களேன், எத்தனை நாள் அழுவாங்க? எத்தனை நாள் அழுவாங்க? ஒரு நாள் அழுவாங்க, ஒரு வாரம் அழுவாங்க, ஒரு மாதம் அழுவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் 40வது நாள் என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? 40வது நாள் என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள்? யாராவது அழுகுந்துக்கிட்டே கட்டி சாப்பிடுவாங்களா? ஐயோ செத்துட்டானே. எல்லாம் சந்தோஷமாக திருப்தியா, இங்கே பீஸை போடுறாடே, இங்கே பிரியாணியை போடுறா, இங்கே பாயசத்தை ஊற்றுங்கண்ணா, அப்படி தானே சாப்பிடுவாங்க. அப்போ செத்தவனுக்காக கடைசி வரைக்கும் அழுதுட்டு இருக்கிறோமா? இல்லை. 40வது நாள் அவ்வளோதான், முடிஞ்சு. அவ்வளோதான். யாராக இருந்தாலும் நம்ம எப்பயாவது சம்டைம்ஸ் யோசிச்சு அழுகுவோம், ஆனால் துக்கமாகவே இருக்க மாட்டோம். அவ்வளோதாங்க மனுஷனுடைய வாழ்க்கை. நம்ம இந்த உறவுகள், இந்த பாசம்லாம் கொஞ்ச நாள் தான், இந்த பூமியில் இருக்க வரைக்கும் தான். இதை விட்டு நம்ம போனதுக்கப்புறம் இந்த எந்த உறவுகளும் நம்ம கூட வரப்போது கிடையாது. நமக்காக எதையும் செய்ய மாட்டாங்க, உயிரெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, கிட்னியே தர மாட்டாங்க. நிறைய பேர் கிட்னி தருவாங்களா? யாராவது இப்போ வந்து உங்கள் குடும்பத்தில் எனக்கு ஒரு கிட்னி போயிடுச்சு, நீங்கள் வீட்டில் போய் சொல்லி பாருங்களேன், உங்கள் ஹஸ்பண்ட்டையோ யார்கிட்ட போய் குடும்பத்தில் போய் சொல்லுங்கள், இந்த மாதிரி எனக்கு ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, டாக்டர் இப்போ தான் சொன்னாங்க, உங்கள் கிட்னி எனக்கு தரியான்னு கேட்டு பாருங்கள், அடுத்த வாரமும் நான் டிவோர்ஸ் பண்ணிடுவான். ஹல்லேலூயா. தரமாட்டாங்க. அப்படிதான் மனிதர்கள். அதையும் மிஞ்சி சில செய்வாங்க. ஆனாலும் எல்லா அன்புக்கும் ஒரு லிமிட் இருக்குது, அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க பாருங்க. ஆனால் ஆண்டவர் நான் உயிரை கொடுப்பேன்னு சொல்லலை, செஞ்சு காட்டிட்டார் சிலுவையில். நீ நம்ம உயிரை கொடுக்குறேன்னு சொன்னவங்களாம் சோத்திரம் நமக்கு உயிரை கொடுக்க மாட்டாங்க, நம்ம உயிரை எடுக்கிறவங்களா இருப்பாங்க. சோத்திரம் நீ தான் என் உயிரின்னு சொல்லிட்டு காதலிச்சு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் என் உயிரை எடுக்குது பாரு அப்படின்னு சொல்கிற நிலைமைக்கு மாறும் எல்லாமே. சோத்திரம். ஆனால் பாருங்க, நமக்காக உயிரை கொடுப்பேன்னு அவர் வார்த்தையில் சொல்ல உயிரை கொடுத்து நிரூபித்து காட்டிட்டார். இந்த அன்புக்கு இடம் எந்த அன்பும் நம்ம கொடுக்க முடியாது. அதனால தான் நம்முடைய அன்புக்கு பாத்திரர் என்னைக்குமே இயேசு கிறிஸ்து. அதனால தான் ஃபர்ஸ்ட் லவ் என்றைக்குமே யாருக்கு கொடுக்கணும்? அப்பாவுக்கு தான், ஆண்டவருக்கு தான் கொடுக்கணும். ஆண்டவருக்கு அன்பை கொடுத்ததுக்கப்புறம் மற்ற லவெல்லாம் செகண்டு தான். மற்ற லவ் அது எந்த லவாக இருக்கட்டுமே, கணவனுடைய அன்போ, மனைவியுடைய அன்போ, அப்பா அன்போ, அம்மா அன்போ, பிள்ளைகளுடைய அன்போ, நண்பர்களுடைய அன்போ, எந்த அன்பாக இருந்தாலும் ஏசப்பாவுடைய அன்புக்கு அப்புறம் தான், செகண்டாக தான் இருக்கணும். நமக்கு ஃபர்ஸ்ட் லவ் என்றைக்குமே ஏசு கிறிஸ்துவா மட்டும் தான் இருக்கணும். ஏசப்பாவுக்காக உங்கள் கணவன் மனைவி பிள்ளைகள் அப்பா அம்மா யாரை வேணால் விட்டுட்டு போக நீ ரெடியாக இருக்கணும். ஐயோ ஆண்டவரே இவங்களை விட முடியாதுன்னு சொல்லவே கூடாது. நம்ம ஃபர்ஸ்ட் லவ், ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி என்றைக்குமே இயேசு கிறிஸ்துக்கு மட்டும் தான் நம்ம கொடுக்கணும். அதான் ஆண்டவர் சொன்னார். அப்படி நம்ம கொடுக்காம யாருக்காவது அதிக லவ்வை கொடுத்துட்டோம் வைங்க, ஆண்டவரை விட அதிகமாக ஒருத்தர் லவ் பண்ணிட்டோன்னு வைங்களேன், அந்த நபர் ஆண்டவர் நம்ம லைஃப்லேருந்து தூக்கிடுவார். அது அவருக்கு பிடிக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மளை லவ் பண்ணுறாரு. இந்த மாதிரி உங்கள் காதலி, உங்கள் கணவன் மனைவி கூட இந்த அளவுக்கு உங்களை நேசிக்க முடியாது. அவ்வளோ லவ் ஆண்டவர் நம்மளை நேசிக்க. எப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம ஆராதிக்கிறோம் பார்த்தீங்களா? நம்ம ஒருத்தர் மேலே அதிக அன்பு காட்டிட்டோம்னா அந்த ஆளையே தூக்கிறாரு.
தூக்குடா அவனை, ஸ்கெட்சு போடுறா, தூக்குடா அவனை, தேவதூதன் 2 தேவதூதன் அவன் புடனில தட்டி தூக்கி விடு அப்படின்னு ஆண்டவர் தூக்கிறாருன்னா எந்த அளவுக்கு நம்ம மேல பாசம் பாருங்க, எந்த அளவுக்கு நம்ம மேல அன்பு வச்சுக்கிறார். ஏன் நம்ம மேல வச்ச அன்புனால தான் அதை செய்யறாரு. ஏன்னா நம்ம நம்ம அன்பு வந்து அவருக்கு கொடுக்கணும், அவர் எதிர்பார்க்கிறார். அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோம். அதனால இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஃபர்ஸ்ட் லவ்வை கர்த்தருக்கு கொடுத்துருங்க. தயவு செஞ்சு ஆண்டவரை விட அதிகமா உங்க கணவனையோ, உங்க மனைவியோ, உங்க பிள்ளையோ, உங்க தகப்பன் தாயையோ, உங்க நண்பனை யாரையும் ஆண்டவரை விட அதிகமா நேசிச்சிடாதீங்க. ஃபர்ஸ்ட் லவ், பெஸ்ட் லவ் எப்பவுமே யாருக்கு கொடுக்கணும்? ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஏன்னா அதுக்கு அவர் தகுதியானவர். இந்த உலகத்துல மற்ற யாருமே அந்த அன்புக்கு தகுதியானவங்க இல்லை. இன்னொரு விஷயம், இந்த உலகத்துல இருக்கிற இந்த உறவெல்லாம் எது வரைக்கும் இருக்கும்? கணவன் மனைவி உறவு, அப்பா அம்மா பிள்ளைகள், சொந்த பந்தங்கள், இந்த உறவெல்லாம் எது வரைக்கும்னா இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் தான். பரலோகத்துக்கு நீங்க போனதுக்கு அப்புறம் பரலோகத்துல போய் ஒய்ஃப் வா அப்படின்னு சொன்னா ஒய்ஃப் வராது, ஹஸ்பண்ட் வானா வராது. அங்க பரலோகத்துல இந்த பாண்டிங் பரலோகத்துல இருக்காது. புரிஞ்சுக்கொள்ளுங்க, உண்மையா தான் சொல்றேன். ஏன்னா ஆண்டவர் சொன்னாரு, ஒரு 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 விளக்கத்தை கேட்கும்போது அந்த சீசர்களுக்கு ஆண்டவர் சொன்னார், டீட்டெயிலாக சொல்ல, இந்த பரலோகத்துல எப்படி இருப்பாங்கன்னு கேட்கும்போது ஆண்டவர் சொன்னாரு, பரலோகத்துல இருக்கிற எல்லாருமே எப்படி இருப்பாங்க? தேவ தூதர்களை போல இருப்பாங்க, அங்க கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை அப்படின்னாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த பூமியில இருக்க இந்த பாண்டிங் எல்லாம் பரலோகத்துல இருக்காது. இப்போ உன் மனைவி பார்த்து இங்க வா அப்படின்னு சொன்னா அவ கையை கட்டிட்டு ஓடிடுவாங்க. பரலோகத்துல போய் சொல்லி பாருங்களேன், ஏய் போடா அப்படின்ட்டு போயிடுவாங்க, மதிக்க மாட்டாங்க. உண்மையா சொல்றேன், பரலோகத்துக்கு நீங்க போயிட்டீங்கன்னா பரலோகத்துல உங்களுக்கு தெரியும், இவன் வந்து பூமியில எனக்கு கணவனா இருந்தாங்க, இவங்க பூமியில எனக்கு மனைவியா இருந்தாங்க, பூமியில அப்பாவா இருந்தாங்க, அம்மாவா இருந்தாங்க, பிள்ளைகளா இருந்தாங்கன்னு பரலோகத்துல தெரியும். பூமியில நமக்கு சொந்தமா இருந்தாங்கன்னு தெரியும். ஆனா இந்த பூமியில இருக்க இந்த பாண்டிங், இந்த கனெக்ஷன் பரலோகத்துல இருக்காது. நம்ம எல்லாருமே தேவ தூதர்களை போலதான் இருப்போம். எல்லாருமே சரிசமமா இருப்போம் ஆண்டவர் பார்வையில. எல்லாருமே தேவ தூதர்களை போலதான் இருப்போம். இந்த உலகத்துல இருக்கிற இந்த பாண்டிங் பரலோகத்துல இருக்காது. அப்போ எதுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கணும்? நம்ம உலகத்துல மட்டும் இருந்து உலகத்தோட முடிகிற இந்த உலக அன்புக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கணுமா? இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி நம்மை தொடர்கிற ஆண்டோடைய அன்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா? சொல்லுங்க. ஆண்டவருடைய அன்புக்கு தான். பூமியில நம்ம இருக்கும்போது நமக்கு அப்பா அவர் தான், பரலோகத்துக்கு போனாலும் நமக்கு அப்பா அவர் தான். இங்க பூமியில இருக்கிற மற்ற அப்பாக்கள் பூமியில இருக்கும்போது அப்பா, பரலோகத்துக்கு போனால் அடங்க அப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். கண்டுக்கவே மாட்டேன்றாங்களேன்ற மாதிரி தான் இருக்கும். பரலோகத்துலலாம் அது இருக்காது. அல்லேலூயா. அதனால நீங்க இது எதுக்காக சொல்றேன்னா, தயவு செஞ்சு ரொம்ப முக்கியத்துவத்தை, ரொம்ப ப்ரையாரிட்டியை, ரொம்ப லவ், ரொம்ப பொங்கி பொங்கி அன்பை கொடுக்காதீங்க யாருக்கும். அன்பா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்க. கண்டிப்பா உங்க மனைவியை நேசிக்கணும், உங்க கணவனை நேசிக்கணும், உங்க பிள்ளையை நேசிக்கணும், உங்க பெத்தவர் நேசிக்கணும். ஆண்டவர் சொல்லியிருக்க, அதை செய்யணும். ஆனா ரொம்ப இல்லை. ஃபர்ஸ்ட் லவ் ஆண்டவர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செகண்ட் வந்து யாருக்கு வேணா கொடுங்க. ஆனா ஃபர்ஸ்ட் லவ்வே கொண்டு போய் யாருக்காவது கொடுத்துட்டீங்கன்னா புரிஞ்சுக்கொள்ளுங்க, சீக்கிரமா அவங்களுக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்ட போறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. உண்மையாக தான் நான் சொல்லுவேன், விளையாட்டுக்கு சொல்ல, உண்மை சீரியஸா. ஆண்டவர் உங்களை ரொம்ப லவ் பண்ணிட்டாருன்னா, நீ வேற யாராவது ரொம்ப லவ் பண்ணிட்டானா தூக்கிடுவார் ஆண்டவர், ஸ்கெட்ச் போட்டு தூக்கிடுவார். அவன் எங்க போறான், எந்த இடத்துக்கு போறான் பாரு, தேவதூது அங்க ஒரு தேவதூது இங்க ஒரு தேவதூது வச்சு தூக்கிடுவார். அதுக்கப்புறம் கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்க அழுகுவீங்க, உண்மை அல்லாமல் எனக்கு யாரும் நீங்க பாடிடுவீங்க, பாட வச்சிருவார் ஆண்டவர். அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, சில உறவுகளை கர்த்தர் நம்முடைய லைஃப்ல இருந்து எடுக்கிறார். நல்லது. சில உறவுகள் நம்ம விட்டு போகிறது நல்லது, சில டிஸ்கனெக்ஷன் நல்லது, சிலரை கர்த்தர் நம்முடைய லைஃப்ல இருந்து எடுக்கிறது நல்லது. ஏன்னா ரொம்ப முக்கியம். ரொம்ப ஆடிடும், நம்ம ரொம்ப அன்பை காட்டி ரொம்ப அன்பை பொலின்னு பொழிஞ்சிடும். அதனால தான் ஆண்டவர் ஸ்தோத்திரம் அவங்கள ஸ்தோத்திரம் நம்ம லைஃப்பை விட்டு தூக்கிறார். ஸோ அதனால ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கொள்ளுங்க, உண்மையாக நம்மளுடைய ஃபுல் லவ், பெஸ்ட் லவ், ஃபர்ஸ்ட் லவ் என்றைக்குமே ஆண்டவருக்கு தான் தரணும். ஏன்னா அது அவர் தகுதியானவர் அதுக்கு. ஏன்னா அதுக்கு தகுதியாக அவர் தம்முடைய உயிரை கொடுத்து நிரூபித்து காட்டிட்டா அதனால அவருக்கு கொடுப்போம். ஆண்டவருக்கு அன்பு கொடுத்ததுக்கு அப்புறம் வேணா மற்ற லவ், செகண்ட் லவ் வேணா, செகண்ட் லவ், தேர்ட் லவ், ஃபோர்த் லவ் வேணா இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற உறவுகளுக்கு கொடுப்போம். ஃபர்ஸ்ட் லவ் என்றைக்குமே ஆண்டவருக்கு மட்டும்தான் கொடுக்கணும். இன்னைக்கு ஒருவேளை யாராவது இங்கே வந்திருக்கவங்க யாராவது ஆண்டவரோட அதிகமாக யாரையாவது நேசிச்சிருந்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே தெரியாமல் ரொம்ப நேசிட்டேன், மன்னிச்சிடுங்க, எனக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் தான், ஃபஸ்ட்டு நீங்கள் மட்டும் தான், உங்களுக்காக எதை வேணால் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரை ஃபஸ்ட்டு லவ் பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவரை லவ் பண்ணுங்க, ஆண்டவரை காதலிங்க. ஏன்னா லவ்ன்ற பேருக்கு அர்த்தமே நம்ம இயேசு கிறிஸ்து தான். ஆண்டவர் தான் சிலுவையில் நமக்காக உயிரே கொடுத்துருக்காரு. மற்ற எந்த லவ்வும் நமக்காக எதையும் செய்யாது. சூழ்நிலை மாறினா, நான் அடிக்கடி சொல்வேன், சூழ்நிலை மாறினா மனுஷனுடைய அன்பு மாறிடும். அது யாரோடைய அன்பை வேணா இருந்துட்டு போட்டுமே, சூழ்நிலை மாறினா மாறிடும். ஆனால் ஆண்டவருடைய அன்பு சூழ்நிலை மாறினா மாறாது. ஏன் தெரியுமா? அவர் சூழ்நிலையே மாற்றுகிறவர். அல்லேலூயா. அப்போ நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? கர்த்தருடைய அன்புக்கு தான். ஸோ ஃபர்ஸ்ட் லவ்வை என்றைக்குமே கர்த்தருக்கு கொடுத்துருங்க. செகண்ட் லவ் வேணால் வேறு யாருக்கு வேணால் கொடுங்க. மறுபடியும் சொல்கிறேன், ஆண்டவரோட அதிகமாக யாரையாவது ஒருத்தரை நேசிச்சிட்டிங்க,
மறுபடியும் சொல்கிறேன், நல்ல கடையாக பார்த்து யாருக்கு சிறப்பாக போஸ்ட் அடிப்பாங்க, கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் அடிப்பாங்க, இப்பயே புக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்கிறேன், அதிக லவ் யாருக்காவது கொடுத்துட்டிங்கன்னா சீக்கிரத்தில் அவங்களுக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் அடிக்கப்படும். அதனால யாருக்குமே அதிக லவ் கொடுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் லவ், பெஸ்ட் லவ், ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியை கர்த்தருக்கு கொடுப்போம். ஏன்னா அவர் தான் அந்த அன்புக்கு தகுதியானவர். நம்ம பாட்டு கூட பாடினோம் பார்த்தீங்களா, என் ஆசை நீங்கள் தான், என் தேவை நீங்கள் தான், என் சொந்தம் நீங்கள் தான், என் சொத்து நீங்கள் தான். நம்ம ஆரம்பத்தில் ரசிக்கப்பட்ட ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்திருப்போம் பார்த்தீங்களா. நமக்கு வேற ஏதாவது மைண்டில் இருந்திருக்குமா? ஏசப்பா மட்டும்தான், எப்போ பாரு ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா, ஏசப்பா என்கிட்ட பேசப்பா பேசப்பா என் ஏசப்பா, அப்படியே தான் போயிட்டு இருந்திருப்போம் நம்ம. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க, சில உறவுகள் வந்தோடனே நம்ம கொஞ்சம் அந்த அன்பில் கொஞ்சம் குறைஞ்சிருப்போம். ஏசப்பா பற்றி பேசிட்டு இருந்த நம்ம வேற எதையோ பற்றி யோசிச்சுட்டு இருந்திருப்போம். நம்ம தேவை ஆண்டவர் நீங்கள் மட்டும் எனக்கு இருந்தால் போதும் நம்ம சொல்லிட்டு இருந்தவங்க, இது இருந்தால் நல்லா இருக்குன்னு வேற ஏதாவது நம்ம தேவையாக மாறி இருக்கும், வேற ஏதாவது நம்முடைய சொத்தாக மாறி இருக்கும், வேற ஏதாவது நம்முடைய சொந்தமாக மாறி இருக்கும். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் வசீப்பில் சொன்ன மாதிரி நம்ம ஆதி அன்புக்கு திரும்பும். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி இருந்தோம், ஆண்டவர் மேலே எவ்வளோ லவ்வாக இருந்தோம் யோசிச்சு பாருங்களேன். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன், ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி இருந்தீங்க ஆண்டவர் மேலே எவ்வளோ லவ் யோசிச்சு பாருங்கள். ஆண்டவருக்காக சாக சொன்னால் கூட சாவீங்க. தலையை கேட்டால் கூட இந்த ஆண்டவர் எடுத்துக்கங்க ஆண்டவரே, என்கிட்ட என்ன இருக்குது, இந்த சினிமாவில் வர டைலாக் மாதிரி உன்ட்டு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், என்கிட்ட இருக்குது உயிர் எடுத்துக்கோன்னு அந்த டைலாக் சொல்கிற மாதிரி நம்ம கூட அப்படி சொல்லியிருப்போம். உயிர்ப்பா எடுத்துக்கோங்கப்பா, இந்த லைஃப் உங்களுக்கு, இந்த ஹார்ட் உங்களுக்கு, எல்லாம் உங்களுக்கு, எனக்கா உங்களுக்கு எது வேணால் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நம்ம இன்னைக்கு மாறி இருக்கோம் இல்லையா, அன்புலேருந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் இல்லையா. யோசிச்சு பாருங்களேன், அன்புலேருந்து குறைஞ்சிருக்கும். இன்னைக்கு நம்ம திரும்ப வேண்டிய காரியம் ஆதி அன்புக்கு திரும்ப. ஃபஸ்ட்டு ஆண்டவர் எப்படி லவ் பண்ணுமோ அந்த மாதிரி லவ் பண்ண ஆரம்பிப்போம். மற்றவங்கெல்லாம் இருக்கட்டும், அவங்களாம் இருக்கட்டும் வேணான்னு சொல்ல, பட் ஃபஸ்ட்டு லவ் ஆண்டவர் கொடுப்போம். அந்த ஆதி அன்புக்கு நீங்களும் நான் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் எதிர்ப்பார். ஆதியில் எப்படி ஆண்டவர் ஆரம்பித்தோம், எப்போ பாரு ஆண்டவரை பற்றி பேசிட்டு, எப்போ பாரு ஆண்டவரை பற்றி யோசிச்சுட்டு, அப்படி ஒரு லவ் நமக்கு. அந்த மாதிரி யாருமே நம்ம லவ் பண்ண மாதிரி ஆண்டவர் வேற யாருமே லவ் பண்ணியிருக்க முடியாது. அந்த மாதிரி லவ் பண்ணியிருப்போம். ஆண்டவருக்கே கண்ணில் கண்ணீர் வந்துட்டுப்பா, எப்படி லவ் பண்ணுறா பாரு அப்படின்னு ஆண்டவரே சொல்லியிருப்பார். நம்ம பார்த்து தேவதூதர்களெல்லாம் பார்த்து ஆண்டவர் பெருமையாக சொல்லியிருப்பார், எப்படி என் மகன் பாரு எப்படி ஆராதிக்கிறான் பார், என் மக பாரு எப்படி என்னை எவ்வளோ லவ் பண்ணுறா பாருன்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து பெருமையாக பேசிட்டு இருந்தார் ஒரு காலத்தில். இப்போ ஆண்டவர், டேய் என்னை கொஞ்சம் கண்டுக்கடா, டேய் ஞாபகம் இருக்கமா, என்ன ஞாபகம் இருக்கா, ஸ்தோத்திரம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ எப்படி இருந்த ஞாபகம் இருக்கான்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை கெஞ்சுற அளவுக்கு நம்ம மாறிட்டோம். உண்மையா இல்லையா? நீங்கள் எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்கன்னு தெரியல, ஆனால் அதுதான் உண்மை. இப்போ நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, ஃபஸ்ட்டு லவ்க்கு திரும்பிடுவோம். ஏன்னா இந்த உலகம்லாம் எதுக்கு நமக்கு, இந்த உலகத்தின் காரியம்லாம் ஒரு நாள் ஒழிஞ்சு போயிடும். ஆதி அன்புக்கு திரும்பி ஆண்டவரை ரொம்ப அதிகமாக லவ் பண்ண ஆரம்பிப்போம். ஆண்டவரை லவ் பண்ண ஆரம்பித்தாலே ஒரு பெரிய சந்தோஷம் நம்ம லைஃப்பில் வந்துடும். இன்றைக்கி நிறையா நேரங்களில் ஸ்தோத்திரம், நான் செய்தியை முடிச்சிடறேன்னு ஒரு 5 நிமிஷம். இன்றைக்கி நிறைய நேரங்களில் நமக்கு பல குழப்பங்கள், பல கன்ஃபியூஷன்ஸ், பல வழிகள், பல அவமானங்கள் இதெல்லாம் வர்றதுக்கான காரணம் என்னென்னா, நம்ம ஆதி அன்பை இழந்துட்டோம். ஃபஸ்ட்டு லவ் பண்ண மாதிரி ஆண்டவரை லவ் பண்ணல. ஆண்டவரை ஃபஸ்ட்டு லவ் பண்ண மாதிரி லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னு வைங்களேன், இன்றைக்கி நம்ம லைஃப்பில் இருக்கிற பிரச்சனைலாம் நமக்கு ஒரு பிரச்சனையாகவே தெரியாது. வந்தா வா, போனா போ, இருந்தா இருக்கட்டும், போனா போட்டோம், அப்படி இருப்போம். நம்ம எனக்கு அப்பா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அப்படி இருந்திருப்போம். ஆனால் இன்றைக்கி நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய ப்ராப்ளமாக தெரியுது. சின்ன சின்ன இழப்புகள் கூட பேர் இழப்புகளாக தெரியுது. ஏன்னா நம்ம ஆண்டவரை லவ் பண்ணதை விட இன்றைக்கி வேறு காரியங்கள் மீது அதிக முக்கியத்துவத்தை கொடுத்து அதை லவ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் நமக்கு இவ்வளோ கஷ்டம். இன்றைக்கி நான் சொல்கிறேன், ஃபுல்லாக ஆண்டவர் இன்றைக்கி லவ் பண்ண ஆரம்பிச்சு பாருங்களேன், உங்கள் லைஃப்பில் இருக்கிற நிறைய பிரச்சனை உனக்கு பிரச்சனையாகவே தெரியாது. நிறைய இழப்புகள் அதை நீ மதிக்கவே மாட்டேன். என் அப்பாவுடைய அன்புக்கு முன்னால் இதெல்லாம் என்னன்னு தூக்கி எறிஞ்சிருவேன். இன்றைக்கி ஆண்டவரை ஃபுல்லாக லவ் பண்ணதுனால தான் இன்றைக்கி நமக்கு நிறையா பிரச்சனைகள், போராட்டங்கள், நிறையா ஸ்தோத்திர ஏமாற்றங்கள். இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுப்போம், நான் ஆதி அன்புக்கு திரும்புகிறேன். ஆண்டவரே அந்த லவ் எனக்கு வேணும். நீங்கள் கேளுங்க, ஒப்பு கொடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆண்டவரே நான் ஃபஸ்ட் லவ் பண்ண மாதிரி நான் லவ் பண்ணல, ஆண்டவரை சொல்கிறேன், வேறு யாராவது லவ் பண்ணிடாதீங்க. ஆண்டவரே ஃபஸ்ட்டு நான் உங்களை லவ் பண்ண மாதிரி லவ் பண்ணல, ஃபஸ்ட்டு உங்களை தேடின மாதிரி தெரியல, நான் மாற்றுங்கப்பா, ஆதி அன்பு எனக்கு திரும்ப கொடுங்க, அன்பினால் நிரப்புங்க, உங்களை நான் உண்மையாக லவ் பண்ணும் அப்படின்னு அந்த லவ்க்குள்ளே போயிட்டேன்னு வைங்களேன். ஆண்டவருடைய லவ்வுக்குள்ளே போயிட்டாலே இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வந்துடும். மூஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பிரைட்டாகிடும். உங்களுக்கு எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க, அப்படி ஒரு சந்தோஷம் வந்துடும். ஏன்னா அவருடைய அன்பு தான் நிரந்தரமானது. அவருடைய அன்பு தான் உண்மையான வேற எந்த அன்பும் பாருங்க நமக்கு காயத்தை உண்டு பண்ணும், வேதனையை உண்டு பண்ணும். ஆனால் ஆண்டோடைய அன்பு நமக்கு சந்தோஷத்தை தான் உண்டு பண்ணும். பிரச்சனைகள் நம்ம லைஃப்ல இருந்தால் கூட ஸ்தோத்திர, அத்திமரம் துளி விடாமல் போனாலும், திராட்சை செடி கனி கூடாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன்னு சொல்லி பக்தன் சொல்றான். அப்போ 1000 பிரச்சனை நம்ம சுற்றி இருந்தாலும் நம்ம சிரிச்சுக்கிட்டே இருப்போம்.